எனக்கு பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலும் உங்களை மீண்டும் காண்பதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாட்களிலும் நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து அவரை ஆராதிப்போமா? ஆமென். அவர் எல்லா துதிக்கும் பாத்திரர், அவர் எல்லா கணத்திற்கும் பாத்திரர், அவர் எல்லா மகிமைக்கும் பாத்திரர். நாம் இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து நாம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக. ஒவ்வொருவரோடும் இந்த ஆராதனை வேளையிலே நீர் இடைபட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களை மறந்து தங்கள் பிரச்சனைகள், கவலைகள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை ஆராதித்து விடுதலையை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய மகிமை ஒவ்வொரு வீடிலும் இறங்கி வருவதாக. ஒவ்வொரு வீட்டின் மீதும், ஒவ்வொரு நபர்களுடைய அறையின் மீதும் கர்த்தருடைய பிரசன்னம் நிரப்புவதாக. உம்முடைய மகிமையினால மூடுங்க, உம்முடைய பிரசன்னத்தினால மூடுங்க. நீங்க மாத்திரம் ஆளுகை செய்ய, ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ரட்சகரை இயேசுவில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு தகப்பனே. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆராதிப்போமா? உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, அவரை போல ஒரு தேவன் இந்த உலகத்துல கிடையாது. நம்மை நேசிக்க, நம்மை ஆதரிக்க, நம்மை பாதுகாக்க அவரை போல ஒருவரும் கிடையாது. எந்த மருந்துகளோ மாத்திரைகளோ நம்மை பாதுகாப்பதை காட்டிலும் அதெல்லாம் ஒரு அளவிற்கு தான் நமக்கு ஒரு கேரண்டி கொடுக்க முடியும். ஆனால் கர்த்தராகிய தேவன் மாத்திரமே, இயேசு கிறிஸ்து மாத்திரமே, அவருடைய பிரசன்னம் மாத்திரமே, பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்துகிறவர். எல்லாரும் சேர்ந்து நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிரப்பிடே. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிரப்பிடே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமென் ஆமென். அவரை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்துல யாரும் இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். ஏனென்றால் அவர் நம்முடைய நேசர். அவரை போல யாருண்டு இந்த உலகத்துல? அதான் தாவீது சொல்லுகிறார், பரலோகத்துல உண்மையல்லாமல் எங்களுக்கு வேறு யாருண்டு? பூலோகத்தில உண்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. அவரை அல்லாமல் யாருண்டு? நம்மை பாதுகாக்க, நம்மை அரவணைக்க அவர் தான் நம்முடைய நேசர். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், நேசர் நீங்க தான்ப்பா. உண்மை மாத்திரமே நான் நேசிக்கிறேன். உங்களை மாத்திரம் தான் நான் நேசிக்கிறேன். துன்பம் துயரம் எதுவும் உம்முடைய அன்பிலிருந்து என்னை பிரிப்பது இல்லை. ஆமென். துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன். வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேளையில நாமே அர்ப்பணிப்போமா? என்ன நீங்க தான் அழுகை செய்கிறவர் ஆண்டவரே. நீங்க மாத்திரமே என்னை அழுகை செய்கிறவங்க. என்ன வேற எதுவும் அடிமைப்படுத்த போறதில்ல. நான் உம்முடைய அடிமை. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எந்த பாடுகையிலும் உம்மை நினைக்கின்றேன். நடுராவிலும் தியானிக்கிறேன். எந்த பாடுகையிலும் உம்மை நினைக்கின்றேன். நடுராவிலும் தியானிக்கிறேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன். வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன். வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. அப்படியே ஹalleluya. எங்கள் நேசர் நீங்க தான்ப்பா. ஹalleluya. எங்களை ஆளுகை செய்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை தான்
நான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? உயிருள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தான் ஐயா. ஆமென். அவர் மாத்திரமே நமக்கு எல்லாம். இந்த உலகத்துல எது இல்லாவிட்டாலும் அவருடைய பிரசன்னம் மாத்திரம் போதும். நாம் உயிர் வாழ்வதற்கு, நாம் ஜீவனோடு இருப்பதற்கு அவருடைய பிரசன்னம் மாத்திரம் போதும். அவருடைய மகிமை மாத்திரம் போதும். ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவா. ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் பிதாவே, இயேசு இரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோம். ஆமென். அவரையே நம்ம தொழுகும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் உம்மை மாத்திரமே துதிக்கிறோம் ஆண்டவரே என்று நாம் சொல்லும் பொழுது அவருடைய மகிமை, அவருடைய பிரசனம் இறங்கி எல்லா தடைகளையும் அது உடைத்து போடும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எங்கள் பிதாவே, இயேசு இரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோம். எங்கள் பிதாவே, இயேசு இரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோம். சர்வ வல்ல தேவன் நீதானே, சாவமை உள்ளவர் நீதானே, சர்வ வல்ல தேவன் நீதானே, சாவமை உள்ளவர் நீதானே, ஆதியும் அந்தமும் நீதானே, ஆராதனைக்குரியவர் நீதானே, ஆராதனைக்குரியவர் நீதானே. எங்கள் பிதாவே, இயேசு இரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோம். எங்கள் பிதாவே, இயேசு இரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய கரங்களுக்குள்ளாய் அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆளுகை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறேன். நீங்க மாத்திரம் ஆளுகை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற அன்பு தகப்பனே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுதும் நாம் வேத வசனத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். இந்த நம்முடைய வேதாகமத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மனித குலத்திற்கு, மனிதர்களுக்கு முதலாவது ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன என்று இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், இங்கே நாம் பார்க்கிறோம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி
தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இங்கே நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே பலுகி பெருகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், பி ஃப்ரூட்ஃபுல். நாம் பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும், நாம் கனி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் ஆண்டவருக்கும் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமான பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எவ்வாறு ஒரு செடியானது வளர்ந்து வரும் பொழுது நாகவே அது கனிகளை கொடுத்து மனிதர்களை சந்தோஷிப்பிக்குமோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாம், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாத்திரமல்ல, நம்மை சூழ இருக்கிற நபர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு கனியுள்ள பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஒரு காரியம், 2 கட்டளை ஆண்டவர் விசேஷப்படுத்தி காண்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டில சொல்லப்பட்ட 10 கட்டளைகளையும் அவர் சுருக்கமாய் 2 கட்டளைகளிலே முடிக்கிறார். ஒன்று, உன்னுடைய தேவாதி தேவனிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று. அதற்கு ஒப்பனையான இன்னொரு கற்பனையை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. அதாவது நீ எவ்வாறு தேவனுக்கு கனி கொடுக்கிற பிள்ளையாய் காணப்படுகிறாயோ, அதே போல சமுதாயத்திற்கும் நீ ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய், கனி கொடுக்கிற பாத்திரமாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நாம் ஆண்டவருக்கும் கனி கொடுக்க வேண்டும், நம்மை சுற்றி இருக்கிற நபர்களுக்கும் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதுதான் தேவாதி தேவனுடைய நோக்கம், திட்டம், ஒவ்வொரு மனிதர்களையும் படைத்ததான நோக்கம். ஆகவே நாம் எப்படி இருக்கிறோம் என்று இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற பாத்திரமா இருக்கிறோமா? நம்மை சுற்றி இருக்கிற நபர்களுக்கு நாம் கனி கொடுக்கிற பாத்திரமா இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது? ஏதோ பிறந்தோம், வாழ்கிறோம், ஏதோ இந்த பூமிக்கு பாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏதோ சாவு வரும் வரை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற வாழ்க்கையை நாம் கழித்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையில கர்த்தர் நம்மை பலருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கனி கொடுக்கிற பாத்திரமாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த கனி கொடுக்கிற பாத்திரத்திலே நான் இன்னொரு காரியத்தை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு மரம் இருக்கிறது, அது கனி கொடுக்கிறது. எல்லா நபர்களுக்கும் ஒரே போலதான் கனியை கொடுக்கிறது. அந்த மரம் ஒரு நாளும் தெரிந்து கொள்வதில்லை, இவன் தண்ணீர் ஊற்றினான், அதனால் இவனுக்கு நல்ல கனியை கொடுக்கிறேன், இவன் என்னை காயப்படுத்தினான், கற்களை போட்டு காயப்படுத்தினான், இவனுக்கு நான் கெட்ட கனிகளை கொடுக்கிறேன் என்று சொல்லி எந்த மரமும் அது 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 தெரிந்தெடுப்பது இல்லை. அதற்கு பதிலாக எல்லா மனுஷர்களுக்கும் ஒரே போலதான் அது கனியை கொடுக்கிறது. தன்னை அசட்டை பண்ணினவர்களுக்கும் ஒன்று போலதான் கொடுக்கிறது, தன்னை கல்லெறிந்தவர்களுக்கும் ஒன்று போலவே கொடுக்கிறது, மற்றும் தன்னை பராமரித்த தோட்டக்காரனுக்கும் அது ஒரே கனியை தான் கொடுக்கிறது. அதே போலதான் நாமும் கனியுள்ளவர்களாய் கனி கொடுக்கிற மரமாய் மாத்திரமல்ல, யாருக்கு கனி கொடுக்கிறோம் என்பதிலேயும் ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. நாம் நம்மை நேசிக்கிறவர்களுக்கு மாத்திரம் கனி கொடுக்கிறோமா? அதையல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிறது. எல்லாருக்கும் கனி கொடுக்கிற பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களை நிந்தித்தவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று நாம் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்று தந்திருக்கிறார். நம்மை யாரெல்லாம் அவதூறு பண்ணியிருக்கிறார்களோ அவர்களுக்கும் கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நாம் அப்படி இருக்கிறோமா? கடினமான காரியம். ஆனால் ஒன்று,
இதை நாம் நம்முடைய சுயத்தினால், நம்முடைய பலத்தினால் இதை செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 15வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீர்களானால், யோவான் 15வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நாம் கனி கொடுக்கிற பாத்திரமாய், எல்லாருக்கும் ஒன்று போல கனி கொடுக்கிற பாத்திரமாய் நாம் மாற வேண்டுமானால், எல்லாருக்கும் ஆசீர்வாதமான பாத்திரமாய், தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் ஆசீர்வாதமான பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டுமானால் ஒன்றே ஒன்றுதான், நாம் ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். பிரச்சனை, சில நபர்கள் இருக்கிறார்கள், பிரச்சனை வரும் பொழுது அவரிடம் அண்டிக் கொள்ளுவார்கள், நிலைத்திருப்பார்கள். ஆனால் சுகமாக வாழ்க்கை செல்லும் பொழுது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் விடுவார்கள். தங்களுக்கு பிடித்தமான பாதையிலே அவர்கள் செல்லுவார்கள். ஆண்டவருக்கும் தங்களுக்கும் ரொம்ப தூரமாக்கி கொள்ளுவார். அவரிடத்துல நிலைத்திருக்க மாட்டார். சில நபர்கள் இருக்கிறார்கள், அதற்கு அப்படியே முற்றிலும் விரோதமாக, ஆப்போசிட்டாக இருக்கிறார்கள். எப்படி என்றால், பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவரை முறுமுறுத்து பின்னோக்கி பார்ப்பார்கள். எல்லாம் சுகமா இருக்கும் பொழுது ஆண்டவர் வேணும்னு வரும். அப்படிப்பட்டவர்களாய் அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் நிலைத்திருக்கிற பாத்திரம்தான் கனி கொடுக்கும். சந்தோஷப்படுகிற காரியம் வந்தாலும், துன்பப்படுகிற காரியம் வந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரில் நிலைத்திருப்போமானால் நாம் கனிகளை கொடுப்போம். இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யோசேப்பை குறித்து வேதத்திலே பார்க்கும் பொழுது அவனுடைய தகப்பனார் யாக்கோபு இப்படி ஆசீர்வதிக்கிறார், யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. ஏன் தெரியுமா? யோசேப்பு அவன் எல்லா சூழ்நிலையிலும் அவன் சந்தோஷமாய் தகப்பனுடைய வீட்டில் இருக்கும் பொழுதும் தேவனோடு நிலைத்திருந்தான். அவன் போத்திபார் வீட்டில அடிமையாக இருக்கும் பொழுதும் தேவனில் நிலைத்திருந்தான். சூழ்நிலையை பார்த்து அவன் எந்த தவறுக்கும், அவன் எந்த அசுத்தத்திற்கும் தன்னை விட்டு கொடுக்காதபடி தேவனிடத்தில் நிலைத்திருந்தான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அந்த இடத்திலும் அது மாத்திரமல்ல, சிறைச்சாலையிலும் கைதியாக அவன் கொண்டு செல்லப்பட்ட நேரத்திலும் அவன் அங்கேயும் தேவனிடத்துல நிலைத்திருந்தான். வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலையிலும் அதை குறித்து வாசிக்கும் பொழுதும் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ஆகவே அவன் கனி கொடுக்கிற பாத்திரமாய் காணப்பட்டான். யாருக்கெல்லாம் கனி கொடுத்தான்? தேவனுக்கு கனி கொடுத்தான். எப்படி? அவருடைய நாமத்தை விளங்க பண்ணினான். எகிப்து தேசத்திலே மாத்திரமல்ல, சர்வ உலகத்திலும் அவனுடைய ஞானத்தினால் ஆண்டவருடைய நாம மகிமைப்பட்டது. மனிதர்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தான். அவன் ஆண்டவருடைய ஞானத்தை எடுத்துரைக்கும் பொழுது அந்த பார்வோன் சொன்னார், எல்லாம் உன்னுடைய கரத்தில் இருக்கிறது, நீ இதை பார்த்துக்கொள் என்று. 7 ஆண்டுகள் செழிப்பாக இருக்கும் பொழுது அந்த தானியங்களை சேர்த்து வைத்தான். அடுத்த 7 ஆண்டுகளிலே அவன் அதை எல்லாருக்கும் அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணனான். எல்லாருக்கும் அவன் அதை பகிர்ந்து கொடுத்தான். எகிப்தியருக்கு மாத்திரமா அவன் ஆசீர்வாதமாய் இருந்தான்? இல்லை. அவனுடைய தகப்பன் வீட்டிற்கு மாத்திரமா ஆசீர்வாதமாய் இருந்தான்? இல்லை. எல்லா சர்வ உலகத்திலிருந்தும் ஆட்கள் வந்தார்கள், எங்களுக்கு உணவு கொடுங்க, எங்களுக்கு பஞ்சம் இருக்கிறது. இவன் தான் எடுத்து கொடுத்தான். எல்லாருக்கும் ஆசீர்வாதமான பாத்திரமா இந்த யோசேப்பு காணப்பட்டான். காரணம் ஒன்றுதான், எல்லா சூழ்நிலையிலும் தேவனிடத்தில் நிலைத்திருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரிடத்துல நிலைத்திருக்கும் பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். ஆண்டவரிடத்துல ஒரு சுகத்திற்காக மாத்திரம் அல்ல, ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் அல்ல, வேதனையின் மத்தியிலும் ஆண்டவர் மாத்திரம் எனக்கு போதும் என்று நிலைத்திருக்கிற பாத்திரங்களை அவர் நிச்சயமாய் ஆசீர்வதி.
உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா உங்களை கர்த்தர் மாற்றுவார். இப்பொழுதும் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக. ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள், பயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வெளியேறி போவதாக. நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கனியுள்ள பாத்திரமாய் நீர் மாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கனி கொடுப்பதற்காகவே நீர் மனிதர்களை இந்த பூமியிலே சிருஷ்டித்தீர். ஆண்டவரே, அந்த கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய். உம்மில நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்மில நிலைத்திருக்கிற பலனை கட்டளையிடுங்கப்பா. எல்லா சூழ்நிலையிலும் உம்மிடத்துல நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. பாவங்கள் அவர்களை நெருங்கி வரும் பொழுது அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு, யோசேப்பை போல உதறி தள்ளிவிட்டு உம்மை மாத்திரம் நெருங்கி உம்மிடத்துல நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்படுவார்களாக. ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் நீர் ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எல்லா ஜனங்களுக்கும் கனி கொடுக்கிற பாத்திரமாய், தன்னை நிந்திக்கிறவர்களுக்கும் கனி கொடுக்கிற பாத்திரமாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் காணப்படுவார்களாக. அதன் மூலமாய் உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. ஐயா, உமக்கு நன்றி இயேசுப்பா. ஆமென். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் யாராகிலும் பலவீனமாய் இருப்பார்களானால் நீங்க பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா சுகவீனங்கள், வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. நீங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உடைய கரங்களுக்குள்ளாய் அர்ப்பணிக்கிறேன். ரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.